அப்ப உடன்படிக்கை பெட்டி எங்க போகுதோ, உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்குதோ அங்க தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய வல்லமையும் வெளிப்படும். ஆனா இவன் எங்க இருக்கிறான்? எருசலேம்ல. இவன் பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இவன் போக வேண்டிய தூரம் எங்க? போக வேண்டியது யுத்த களத்துக்குள்ள. ஆனா பெட்டி அனுப்பிட்டு இவன் மாத்திரம் எருசலேமில் தேங்கி நின்றான். பாவம் இவனை தேடி வந்தது, அசுத்தம் இவனை தேடி வந்தது. இந்த காலவேளையிலே நான் தேங்கி நிற்கிற இடத்தில் சத்துரு என்னை தேடி வருவான். நான் தேங்கி நிற்கிற இடத்தில் சாத்தான் என்னை மேற்கொள்ள பிரயாசப்படுவான். ஓட வேண்டிய காலத்தில் ஓடலன்னா தேவன் காற்ற பாதையில ஓடணும். கர்த்தர் யோனாட்ட சொன்னார், நினிவேவுக்கு போன்னு சொன்னார். அவன் எங்க போனா? தர்ஷீஷுக்கு போனான். தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறி போன போது வேதத்துல வாசிக்கிறோம், பெருங்காற்று வந்தது, கப்பல்கள் பயங்கரமாய் மோதி அடித்தது, கப்பல் உடைகிற அளவுக்கு காற்று பலமாய் இருந்தது. யோசித்து பாருங்க, அவனை நினிவேவுக்கு தானே போய் சொன்னார். நினிவேவுக்கு போயிருந்தா அதே மீன் வயத்துல இருக்கும்போது ஒரு பிரச்சனை இல்லையே. அவனை கர்த்தர் பத்திரமா கொண்டு போய் அங்க கட்டி விட்டாரு. அப்போ நினிவேவுக்கு போனா அவனுடைய வேலை நடக்கும். ஏன்னா கர்த்தர் அதை நோக்கி பயணிக்கிறார். ஆனா இவன் தர்ஷீஷை நோக்கி பயணிக்கிறான். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவன் காற்ற பாதையை விட்டுட்டு நான் எனக்கு விருப்பமான வழியில நான் நிற்பதுக்கு பேர் தான் தேங்கி நிற்கிற அனுபவம்.